கலைஞர் வந்து சமூக நீதி பேசினார். அவருடைய மூத்த மகன் அழகிரிக்கு பட்டியலினத்து பொண்ணை வந்து வீட்டுல மருமகளா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாருங்க. எந்த தலைவன் செஞ்சான்? காந்தி செஞ்சாரா? இந்த தலைவன் அவருக்கு நீங்க என்ன நன்றியை காட்டினீங்க சொல்லுங்க. காந்தியுமே கலப்பு திருமணம் தானே பண்ணி வச்சாரு ஒரு மகனுக்கு, ராஜாஜியோட மகளை. ஆமா, ராஜாஜி என்ன பட்டியலினமா? இல்ல, ராஜாஜி அதுக்கு சம்மதிச்சுக்கிட்டார்ல. ராஜாஜி பட்டியலினமான்னு கேக்குறேன். இல்ல பட்டியலினம் இல்ல. என்ன ஜாதி அவர்? ஐயங்கார். ஐயங்கார். ஆமா, சனாதனத்திலேயே உயர்ந்த ஜாதியில பொண்ணு எடுத்தாரு. அதை தான் அவரை பிடிச்சாங்க. ஏயா பட்டியலினத்தை சேர்ந்தவங்களாம் ஹரிஜனங்கள் என்னுடைய மக்கள் எல்லாம் கதை பேசிவிட்டு உன் பையனுக்கு ஐயங்கார் பொண்ணை கட்டி வச்சு நியாயமானு தான் கேட்டாங்க. நீ ஒரு போலி மனிதன் சொன்னாங்க காந்தி. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த சரித்திரத்தை சொல்றோம். சொல்லுங்க. அதுதான் சரித்திரம். ஊர் பூரா வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்க வந்து ஆதி திராவிடர்னு சொல்லக்கூடாது, ஹரியனுடைய புத்திரர்கள், ஹரிஜனங்கள் அப்படின்னு வச்சாரு. எல்லாத்தையும் வச்சுவிட்டு தான் மகனுக்கு ஜம்முன்னு ஒரு ஐயங்கார் பொண்ணை கட்டி வச்சாரு. நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பட்டியலினத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் இல்ல? அதனாலதான் நீ ஒரு போலி மனிதன். அதனாலதான் அவங்க அக்செப்ட் பண்ணல. காந்தி வந்து அக்செப்ட் பண்ணல. பெரியார் அக்செப்ட் பண்ற மாதிரி இவரை அக்செப்ட் பண்ணல.